ஸோ எப்படி கேஷ்யூ மிஷின்ஸை அதாவது கூலிங் மிஷின்ஸை செக் பண்ணி கரெக்டாக வாங்கணுங்கிறத ப்ராசஸ் தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு விஷுவல் செக். அதாவது விஷுவல் செக்கில் பார்த்திங்கன்னா அதாவது மிஷின்ஸ் ஏதாவது டேமேஜ் ஆகிருக்கா, இல்லை ரெஸ்டிகிஸ்டாக இருக்கா, இல்லைன்னா ஃபேனோட டைரக்ஷன் ஈரேஷன் மாறி இருக்கா, ஃபேனோட ஃப்ளோ கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறது நம்ம கரெக்டாக விஷுவல் செக்ஸ் பண்ணணும். அப்படி அதாவது அவுட்டர் அண்டு இல்லை அண்ட் ஏரோட இடத்துல ஏதாவது பிளாக் லீக் இருக்கா, பிளாக்டு ஏதாவது இருக்கா அப்படிங்கிறது கரெக்டாக நீங்கள் செக் பண்ணணும். அண்டு நெக்ஸ்ட்டு ஃபங்க்ஷனாலிட்டி டெஸ்ட். இந்த டெஸ்ட்டில் பார்த்துக்கிட்டிங்கன்னா முதல்ல ஃபேனோட ஸ்ட்ரென்த்தை பார்க்கணும். அதாவது ஃபேன் எந்த அளவுக்கு ஏர் கொடுக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். அதாவது ஒரு கேஷ்யூ ட்ரையரில் எந்த அளவுக்கு ஃபோர்ஸாக ஏர் கொடுக்குதோ அந்த அளவுக்கு தான் அந்த கூலிங் டெம்பரேச்சர்லேயும் கொடுக்கணும். ஸோ இதில் கொஞ்சம் மிஸ் ஆனாலும் உங்களுக்கு ஒழுங்கான ஏர் கூலிங் கிடைக்காது. அண்ட் தென் வாட்டர் ஸ்ப்ரே அண்ட் சர்க்குலேஷன். ஸோ இதில் மேஜரான செக்கப் உங்களுக்கு இருக்காது. இது ஒரு பேசிக் செக்கப் தான். அதனால் நீங்கள் இதை மேக்ஸிமம் பண்ண தேவையில்லை. அடுத்தது டெம்பரேச்சர் ட்ராப். அதாவது கூலிங் ரூமில் டெம்பரேச்சர் எப்படி ட்ராப் ஆகுதுங்கிறது, அதாவது எவ்வளோ டெம்பரேச்சர் மெயின்டைன் ஆகுது, எப்படிலாம் டெம்பரேச்சர் கரெக்டாக இருக்கா அப்படி இல்லையா அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்கு தான் இந்த ப்ராசஸ். ஸோ இதுக்கு உங்களுக்கு டெம்பரேச்சர் மீட்டர் தான் கன்ஃபார்மாக தேவைப்படும். ஸோ உங்களுக்கு அதுக்கு டெம்பரேச்சர் சென்சார் ஆர் டிஸ்பிளே அந்த மாதிரியான ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா கீழே என்னோடய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களோட கூலிங் ரூமுக்கான டெம்பரேச்சர் சென்சார் அண்ட் டிஸ்பிளே எல்லாம் நாங்கள் ஃபிட் பண்ணி தருவோம். அண்ட் தென் உங்களுக்கு இதை பற்றியான ஒரு டீட்டெயில் வேணும்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ என்னோடய நம்பர் இருக்குது, காலும் பண்ணுங்கள். அண்ட் தென் நெக்ஸ்ட்டு டெம்பரேச்சர் சென்சார். டெம்பரேச்சரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு தெர்மாமீட்டர் ஆர் டிஜிட்டல் மீட்டர் இது ரெண்டில் ஏதாவது ஒன்று இருக்கணும். ஸோ மேக்ஸிமம் உங்களுக்கு 35 to 40 டிகிரி செல்சியஸில் உங்களுக்கு கூலிங் பர்சன்டேஜ் ப்ராசஸ் நடக்கணும். ஸோ ஏன் 35 to 40%னா உங்களுக்கு கன்ஃபார்மாக ஒரு 70 to 80% வரைக்கும் உங்களுக்கு ஹீட்டிங் டெம்பரேச்சராக இருக்கும். ஸோ அதை கூல் பண்ணுறதுக்காக தான் இந்த ப்ராசஸ். அண்ட் தென் இதோட பேட்ச் ரெக்கார்டு தப்பாக இருக்குது. ஸோ உங்களுக்கு மேக்ஸிமம் ஒரு 5 மணி நேரத்துக்கு 6 மணி நேரமாவது இந்த கூலிங் ப்ராசஸ் உங்களுக்கு கண்டிப்பாக தேவைப்படும். அண்ட் தென் நாய்ஸ். இண்டஸ்ட்ரியல் ஏர் கூலராக இருக்கட்டும் ஆர் ஹியூமிடிஃபையரில் மேக்ஸிமம் உங்களுக்கு நாய்ஸ் வரதுக்கான வாய்ப்பு கிடையாது. ஆனால் இண்டஸ்ட்ரியல் ஏர் கூலரில் நாய்ஸ் வரும். அதுவும் எப்போனா ஸ்டார்டிங் பர்பஸ் அப்போ அந்த மோட்டரோட நாய்ஸஸ் உங்களுக்கு கண்டிப்பாக வரும். அந்த நாய்ஸ் உங்களுக்கு அதிகமாக இருந்துச்சு அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குதுன்னு அர்த்தம். அண்ட் தென் பம்பு சரியாக வேலை செய்யாமல் அண்ட் வாட்டர் சரியாக இழுக்காமல் இந்த மாதிரியான நிறையா பிரச்சனைகள் இருக்கும். ஸோ அதையும் நீங்கள் விஷுவலாக செக் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. அண்ட் தென் மெயின்டெனன்ஸ் லிஸ்ட்டுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் கரெக்டாக அந்த ஃபேன் கரெக்டாக இருக்கா, அண்ட் தென் கன்வேயர் செயின்ஸ் அண்ட் தென் எலக்ட்ரிக்கல் கனெக்ஷன்ஸ் இது எல்லாமே கரெக்ட் இருக்கான்னு வீக்லி ஒன்ஸ் செக் பண்ணிக்கலாம். அண்ட் தென் மந்த்லி வாட்டரை அப்பப்போ மாற்றிடுங்க. அண்ட் தென் மேக்ஸிமம் டெம்பரேச்சர் சென்சார் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் நெக்ஸ்ட்டு மோட்டரோட அலைன்மெண்ட்டு, ஃபேன் பேலன்ஸு இதெல்லாம் கரெக்டாக இருக்காங்கிறது எப்பயுமே செக் பண்ணிக்கோங்க. அப்படியே எமர்ஜென்சி அப்போ கரெக்டாக ஷட் ஆஃப் ஆகுதா அப்படிங்கிறதையும் கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் செக் பண்ண வேண்டிய ப்ராசஸ். ஸோ இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக நீங்கள் செக் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா நீங்கள் மிஷின்ஸை அதாவது அந்த மிஷின் ரொம்ப ரொம்ப ப்ராப்பராக நீங்கள் மெயின்டைன் பண்ணாலே உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்கும். ஸோ இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக மிஷின்ஸை மெயின்டைன் பண்ணுற டிப்ஸ். அண்ட் தென் சேஃப்டி டிப்ஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா மேக்ஸிமம் மிஷினை ஆஃப் பண்ணிவிட்டு ப்ளக்கை பிடிங்கிடுங்க மேக்ஸிமம். அண்டு அது நான் இதுக்கும் சொல்கிறேன். அண்டு கேஷ்யூ போர்மாவுக்கும் நான் அதே தான் சொல்லுவேன். மேக்ஸிமம் நீங்கள் ப்ராசஸ் முடிஞ்சிருச்சுன்னா நீங்கள் ட்ரிப்பரை வச்சு ஆஃப் பண்ணிவிடுங்க போர்மாவை பொறுத்த வரைக்கும்.